வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு என்னுள் எழுந்த சித்தர் பற்றிய கவியை பதிவு செய்கிறேன். சித்தர் அருளிய யோகம் என்ற தலைப்பு வந்திருக்கிறது. மூலன் என்னும் சித்தன் முழுமையை சொன்னான். இடைக்காடன் என்னும் சித்தன் கோளாறை மாற்றினான். சிவவாக்கியம் சொன்ன சித்தன் சிந்தையில் உறைந்தான். அழுங்கினி சித்தன் ஆதாரம் சொன்னான். பாம்பாட்டி சித்தன் பகை விரட்டி காத்தான். பழனியில் போகன் பஞ்சாமிர்த மருந்தானான். வைத்தீஸ்வரன் வந்து வாக்களித்த நஞ்சீஸ்வரர். கொங்கண சித்தன் குபேர யோகம் தந்தான். சித்தர்கள் பீடம் சிறப்புறும் என்றென்றும் சிந்தையை செலுத்த ஜெகமெல்லாம் காணும். இன்பமும் இனிமையும் தோய்ந்தே உள் இருக்கும். ஈகையும் அறமும் இருந்திடும் இல்லறம். தோகை போல் மனம் விரிந்து தொண்டாய் மலரும். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம். ஆதிமூல அருட்பேராற்றல் அகமாய் மாறும். ஆனந்தம் பேரானந்தம் பரசிவ வெள்ளமாமி வாழ்க வளமுடன். திருமூலரை நாம் 3000 கவியை சிந்திக்கும் போது இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்வதாக இருக்கிறது. இடைக்காட்டு சித்தரை நினைக்கும் போது கோடு போட்டு கோள்களை படுக்க வைத்து கோளாறை நீக்கி தந்தவர் என்று பார்க்கிறோம். சிவவாக்கியர் சிவனே வந்து நமக்கு வாக்கு அளிப்பதாக மலர்கிறது. அழுங்கினி சித்தர் சொல்லும் ஆதாரங்கள் நாம் நினைவில் கொண்டால் அந்த மையங்களை சிறப்புறச் செய்ய அவர் கூறும் கருத்து சிறப்பு. பாம்பாட்டி சித்தன் பாடல்களை நாம் நினைக்கும் போது பகைவர் விரண்டு ஓடுவதாக இருக்கிறது. பழனியில் உறைந்த போகர் பஞ்சாமிர்தமாக மருந்தாக மக்களுக்கு பலனளிக்கிறார். வைத்தீஸ்வரன் வந்து அனைவருக்கும் நல்வாக்கு சொல்லிக் கொண்டிருப்பது தன்வந்திரி. கொங்கண சித்தர் திருப்பதியில் அமர்ந்து அனைவருக்கும் குபேர யோகத்தை தந்து கொண்டிருப்பதை நாம் உணரலாம். சித்தர்கள் பீடம் சிறப்புறும் என்றென்றும் சிந்தையை செலுத்த ஜெகமெல்லாம் நாம் உணர்வதாக இருக்கிறது. இன்பமும் இனிமையும் தோய்ந்திடும் நமக்குள்ளே. ஈகையும் அறமும் இருந்திடும் இல்லறமாக மாறும். தோகை போல் மனம் விரிந்து தொண்டில் சிறக்கும். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம். ஆதிமூல அருட்பேராற்றல் அகமாய் மாறும். நாமே அந்த இறைத்தன்மையாக மாறி அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக, அந்த அன்புக்குள் தயை தாட்சண்யம் ஈவு இரக்கம் கருணை என்பதாக நம்மை மாற்றும். அவ்வாறு மாறும்போது ஆனந்தம் பேரானந்தம் இவை இரண்டும் பரசிவ வெள்ளமாக நம்முள் இயங்குவதை நாமே உணர்வதாக இருக்கிறது. சித்தர் அருளிய யோகத்தை நினைவு கூறும்போது என்று இக்கவி வந்திருக்கிறது. கவி தந்த இறையாற்றலுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறையாற்றலுக்கும் இக்கவியை நான் புனைவதற்கு எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது குரு மகான் வேதாத்திரி மகரிஷிக்கும் இதுகாரும் செவிமடுத்து இந்த விளக்கங்களை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.